வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் சுமார் 64,000 போலீசார் தேர்தல் பாதுகாப்பு பணிகளில். இலங்கையர்களுக்கு டிசம்பரில் வெளிவரவுள்ள நற்செய்தி. ஜனாதிபதியின் அறிவிப்பு. 1 மாத காலத்திற்கு பிற்போடப்படுமா உயர்தர பரீட்சை? அரசிடம் முன்னாள் எம்பி கோரிக்கை. முயன்மார் சைபர் முகாம்களுக்கு குறிவைக்கப்படும் இளைஞர்கள் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறைகளுக்கு நிவாரணம் அனுர அரசு நடவடிக்கை. தேர்தலின் பின் பொதுஜன பெரமுனவின் பதவி நிலைகளில் மாற்றம் நாமலின் திட்டம். இலங்கையில் இவ்வருடத்தில் 2000 இணையவழி அச்சுறுத்தல்கள் சம்பவம் பதிவு. வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை முதல் வானிலையில் மாற்றம். 2 நாட்களாக காணாமல் போன நபர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்பு. ஜாலில் சம்பவம். பொது தேர்தலின் பாதுகாப்பிற்காக இன்று முதல் நாடளாவிய ரீதியில் போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிபலிஸ் அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இதற்காக நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் சுமார் 64,000 போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படவுள்ளனர். மேலும் 3,200 போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் கடமைக்காக தயார்படுத்தப்பட்டுள்ளனர். 12,227 சிவில் பாதுகாப்பு பணியாளர்கள் நேரடியாக தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மொத்தம் 13,314 தொகுதிகளுக்கு 13,383 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சுதந்திரமானதும் அமைதியானதுமான தேர்தல் நடத்துவதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறு அனைவரிடமும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார். கடன் மறுசீரமைப்பு பணிகள் டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஹம்மகாவில் நேற்று இடம்பெற்ற இறுதித் தேர்தல் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு கடன் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க ஸ்திரத்தன்மையை அடைய முடியும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். டிசம்பரில் அடுத்த 4 மாதங்களுக்கான துணை மதிப்பீடு சமர்ப்பிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் நாடு புதிய பொருளாதார திசைக்கு கொண்டு செல்லப்படும். ஓய்வூதியர்களின் கொடுப்பனவு ஏற்கனவே 3,000 உயர்த்தியுள்ளோம். இழப்பீடு பெறுவதற்கு வேறு குழு உள்ளதா என பரிசீலனை செய்யப்படுகின்றது. அடுத்த வரவு செலவு திட்டத்தில் வருமானம் ஈட்டப்படும் போது வரி நியாயமான விலக்குக்கு கொண்டுவரப்படும் என்றார். எதிர்கால கடமைகளை நிர்வகிப்பதற்கான கணக்கீடுகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருப்பதால் இதன்படி 2028 ஆண்டளவில் மறுசீரமைக்கப்பட்ட கடனை திருப்பி செலுத்த ஆரம்பிக்கும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதற்கிடையில் எதிர்வரும் பொது தேர்தலின் பின்னர் பொருளாதார மீட்சி வேலை திட்டத்தின் 3வது மீளாய்வை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இலங்கைக்கு வரவுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த மதிப்பாய்வு 2025 ஜனவரி இறுதி அல்லது பிப்ரவரி ஆரம்பத்தில் முடிவடையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கல்வி பொது தராதர உயர்தர பாடத்திட்டம் நிறைவு பெறாத காரணத்தினால் உயர்தர பரீட்சையை 1 மாத காலத்திற்கு பிற்போடுமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள சர்வஜன சக்தி கட்சியின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கோவிட் பெருந்தொற்று மற்றும் பொருளாதார தாக்கம் ஆகிய காரணிகளால் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு தேசிய பரீட்சைகளை நடத்தும் காலம் பிற்போனது. ஆசிரியர்களின் தொழிற்சங்க போராட்டங்களினால் பாடத்திட்டங்களை நிறைவு செய்வதில் தாமதம் நிலவியது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை நடத்துவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. உயர்தர பரீட்சை பாடத்திட்டம் நிறைவு செய்யாத காரணத்தினால் உயர்தர பரீட்சையை பிற்போடுமாறு மாணவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பரீட்சையாக உயர்தர பரீட்சை கருதப்படுகின்றது. ஆகவே மாணவர்களின் நியாயமான கோரிக்கையை கருத்தில் கொண்டு உயர்தர பரீட்சையை 1 மாத காலத்திற்கு அரசாங்கம் பிற்போட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மியான்மரில் உள்ள சைபர் குற்றவியல் முகாம்களுக்கு இலங்கையர்கள் அனுப்பப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவது தொடர்பில் தேசிய மனித கடத்தல் தடுப்பு பணிக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை பிரஜைகள் குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வசிப்பவர்கள் இவ்வாறு குறிவைக்கப்படுகின்றனர். தகவல் தொழில்நுட்ப துறையில் அதிக சம்பளம் தரும் வேலைகளை பெற்றுத் தருவதாக கூறி இவ்வாறு மனித கடத்தல்கள் இடம்பெறுவதாக அண்மை அறிக்கைகள் வெளிப்படுத்தியுள்ளன. லாபகரமான வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என்ற போலி காரணத்தின் கீழ் திறமையான தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களை கடத்தல்காரர்கள் இருக்கின்றனர். பாதிக்கப்பட்டவர்கள் துபாய் போன்ற இடங்களுக்கு நேர்காணலுக்காக அழைத்து செல்லப்படுகின்றார்கள். சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட அவர்கள் மியான்மரில் சைபர் குற்ற
குற்றவியல் நடவடிக்கையில் ஈடுபட கட்டாயப்படுத்தப்படுகின்றார்கள். இந்த சைபர் குற்றவியல் முகாம்கள் மீதான விசாரணைகள் கடுமையான மனித உரிமை மீறல்களை வெளிப்படுத்தியுள்ளன. அங்கு பணியாளர்கள் கொடூரமான உடல் சித்திரவதைகளை எதிர்கொள்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் சுற்றுலா விசாக்களில் வெளிநாடு செல்வதை தடுக்குமாறும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களை மட்டுமே பயன்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இதுபோன்ற சந்தேகத்திற்கு இடமான நடவடிக்கைகள் ஏதேனும் இருந்தால் பொதுமக்கள் 0121010257 அல்லது 0768447700 என்ற தேசிய மனித கடத்தல் தடுப்பு பணிக்குழுவின் தொலைபேசி இலக்கம் மற்றும் NAHTTF@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வழங்கப்பட்டு அனைத்து தகவல்களும் கடுமையான ரகசியத்தன்மையுடன் கையாளப்படும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினரால் வங்கிகளில் பெறப்பட்டுள்ள கடன் தொடர்பில் அறிக்கை ஒன்றை தயாரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் நிதி மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் RD அபோன்சு தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் கடன் காரணமாக முகம் கொடுத்துள்ள பிரச்சினைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த கலந்துரையாடலில் அதற்கான தீர்வுகள் முன்வைக்கப்பட்டதாகவும் அந்த பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது வங்கிகள் பராட்டிய சட்டத்தின் கீழ் சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையினருக்கு வழங்கப்பட்டு கடன்களை வசூலிப்பதனை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதுடன் அது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. தமது அரசாங்கம் ஒழுங்கு வானூர்திகளை பயன்படுத்தப் போவதில்லை என்று தாம் கூறவில்லை எனவும் தேவை ஏற்பட்டால் ஒழுங்கு வானூர்திகளில் பயணம் செய்ய நேரிடும் என்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் விஜித ஹேரத் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்க்கட்சியில் இருந்தபோது வெள்ளம் மற்றும் சுனாமி போன்ற அனர்த்தங்களின் போது உலங்கு வானூர்திகளை பயன்படுத்தி பயணம் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்கங்களில் ஜனாதிபதி ஆலோசகர்கள் மற்றும் பாதுகாப்பு பிரதானிகள் தனித்தனி உலங்கு வானூர்திகளை பயன்படுத்தியதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தமது அரசாங்கத்தில் எவரும் இவ்வாறு உலங்கு வானூர்திகளை பயன்படுத்தியது கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பொது தேர்தலின் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பதவி நிலைகளில் மாற்றம் ஏற்படும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலில் கட்சி என்ற ரீதியில் பல சவால்களை எதிர்கொண்டிருந்தோம். நல்லாட்சி அரசாங்கம் பெற்றுக்கொண்ட முறையற்ற கடன்கள் கோட்டபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்துக்கு பொறுப்பானது. அதேபோல கோவிட் பெருந்தொற்று தாக்கத்தினால் பொருளாதார ரீதியில் மேலும் நெருக்கடிக்குள்ளானோம். பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களின் உண்மை போராட்டத்தை ஒரு தரப்பினர் தங்களின் அரசியலுக்காக பயன்படுத்தி வெற்றி பெற்று ஜனாதிபதியாகி அதிகாரத்தையும் கைப்பற்றியுள்ளார்கள். ஜனாதிபதி தேர்தலில் கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்தியே போட்டியிட்டோம். கட்சியின் சார்பில் களமிறங்காமல் பிற தரப்பினருக்கு ஆதரவு வழங்கியிருந்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இன்று ஏற்பட்டுள்ள கதையே எமது கட்சிக்கும் ஏற்பட்டிருக்கும். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் கட்சியின் பெரும்பாலான சிரேஷ்ட உறுப்பினர்கள் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தீர்மானித்து இளம் தலைமுறையினருக்கும் புதியவர்களுக்கும் இடம் அளித்துள்ளார்கள். பொது தேர்தலின் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பதவி நிலைகளில் மாற்றம் ஏற்படும். கட்சியின் அடிமட்ட உறுப்பினர்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்றார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேமசிங்கவிடம் இருந்து சொகுசு ஜீப் ரக வாகனத்தை நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பொறுப்பேற்றுள்ளது. குறித்த ஜீப் ரக வாகனத்தை பொறுப்பேற்று நீதிமன்றத்திடம் ஒப்படைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் தனுஜா லக்மாலி பிறப்பித்த உத்தரவுக்கமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சொகுசு ரக வாகனம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரினால் 2010 அனுமதி பத்திரத்துடன் கொண்டுவரப்பட்டு 5 மாதங்களுக்கு மேலாக பதிவு செய்யப்படாது பயன்படுத்தப்பட்டிருந்தது. அத்துடன் அந்த ஜீப் ரக வாகனம் மதவாச்சியில் வைத்து போலீஸ் அதிகாரியுடன் மோதுண்டது. அது தொடர்பான வழக்கொன்றும் மேல் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பின்னர் கடந்த 7ஆம் தேதி குறித்த வாகனம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுஜீவ சேனசிங்கவின் கொழும்பில் உள்ள வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு கொழும்பு பங்கு சந்தையின் வர்த்தக நேரத்தில் மாற்றத்தினை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
இதற்கமைய நவம்பர் 14ஆம் தேதியன்று சந்தையை குறிப்பிட்ட நேரத்திற்கு பின்னர் மூட கொழும்பு பங்கு சந்தை தீர்மானம் செய்துள்ளது. அதன்படி தேர்தல் நடைபெறும் தினத்தன்று காலை 9:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை வர்த்தக நடவடிக்கைகள் இடம்பெறும். அதேவேளை வழக்கமான நேரத்திற்கு அமைவான வர்த்தக நடவடிக்கைகள் எதிர்வரும் 18ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என கொழும்பு பங்கு சந்தை அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் பொது தேர்தல் நடவடிக்கைகள் காரணமாக எதிர்வரும் புதன் மற்றும் வியாழன் ஆகிய 2 தினங்களுக்கு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மூடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை 18ஆம் தேதி மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இணையவழி குற்ற செயல்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை கணனி அவசர தயார் நிலைக்குழுவின் அதிகாரி சாருகா தமிழ்போல தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தில் இதுவரை மொத்தம் 2000 இணைய அச்சுறுத்தல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சமீபத்திய மாதங்களில் இணைய வழி குற்றச் செயல்கள் தொடர்பில் 9500 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் 981 முறைப்பாடுகள் பாலியல் துஷ்பிரயோகம் சம்பந்தப்பட்டவை என்பதுடன் இணைய வழி பாதுகாப்பு முறைமையே இதற்கு காரணம். இணைய வழி அச்சுறுத்தல்கள் தவிர இணைய மோசடிகள் சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட 1600 சம்பவங்கள் சமீப காலங்களில் பதிவாகியுள்ளன. இணையவழி குற்றச் செயல்களின் அதிகரிப்பு டிஜிட்டல் துன்புறுத்தலை சமாளிக்கவும் இணையவழி பயனர்களை பாதுகாக்கவும் வலுவான நடவடிக்கைகளின் அவசர தேவையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இந்த நிலையில் இலங்கையில் இணையவழி பாதுகாப்பிற்காக அதிக விழிப்புணர்வு பிரசாரங்களுடன் மேலும் வலுவான சட்டங்கள் அவசியம் என நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று குறைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாளை முதல் எதிர்வரும் சில தினங்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாதகமான வளிமண்டல நிலைமையை எதிர்பார்க்கலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. அத்துடன் கிழக்கு, மத்திய, ஊவா, சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களின் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். அதே நேரம் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும். இதேவேளை இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு வந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த வெளிநாட்டவர்கள் 2 கண்டி போலீசாரால் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி சுற்றுலா போலீஸ் பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 47 மற்றும் 48 வயதுடைய சீன பெண்கள் ஆவர். சம்பவம் தொடர்பில் கண்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தென் பகுதியில் இருந்து சுற்றுலாவிற்காக யாழ்ப்பாணம் வந்தவர்களின் கார் மீது வட்டாரக வாகனம் மோதியதில் பெண் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். இதன்போது ஹம்பகாவைச் சேர்ந்த 60 வயதுடைய டோனி பிரையன் பெரேரா ரணசிங்க வீரக்கொடியே குசும்புஸ்பராணி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சுற்றுலாவிற்காக கடந்த 9ஆம் தேதி யாழ்ப்பாணம் வந்துள்ளனர். இதன்போது தெல்லிப்பளை சந்திக்கும் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் நேற்று முன்தினம் வட்டாரக வாகனமும் காரும் மோதி விபத்து சம்பவித்தது. இதன்போது படுகாயமடைந்த குறித்த சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் அவர் உயிரிழந்தார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் சடலம் ஒப்படைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மயிலங்காடு பகுதியில் தோட்டக்கிணற்றிலிருந்து குடும்பஸ்தர் ஒருவரது சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. மயிலங்காடு ஏழாலை தெற்கு பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் கடந்த சனிக்கிழமை வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றிருந்தார். இந்த நிலையில் 2 தினங்களாக அவரை காணாத உறவினர்கள் தேடுதலில் ஈடுபட்டு வந்தனர். இவ்வாறான சூழ்நிலையில் அவரது சடலம் நேற்றைய தினம் தோட்டக்கிணறு ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. அவர் மதுபோதையில் கிணற்று கட்டனில் உறங்கிய வேளை அவர் கிணற்றினுள் விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை
பரிசோதனைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.